ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு என்பதாக பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு கிமு 1491வது வருடம் புறப்பட்டார்கள் என்று தலைமை பேராயர் ஜேம்ஸ் அஷர் என்பவருடைய கணக்கு தெரிவிக்கிறது. இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2வது மாதத்திலே சீன் வனாந்தரத்திலே அவர்கள் வந்தடைந்தார்கள். சீனாய் தீபகற்பத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் மக்களோடு அமலேக்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் வந்து போரிட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கியர் என்று சொல்கிறவர்கள் யார் என்று பார்ப்போமானால் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனத்திலே திம்னாள் ஏசாவின் குமாரன் ஆகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். அப்படியானால் அமலேக்கினுடைய தகப்பன் பெயர் எலிப்பாஸ், அவனுடைய தாயின் பெயர் திம்னாள், அமலேக்கினுடைய தாத்தாவின் பெயர் ஏசா. யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா இந்த அமலேக்கனுடைய கிராண்ட்ஃபாதர். இந்த ஏசாவின் வழி வந்தவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்கள் ரெவிதீமுக்கு வருகிறார்கள். இந்த அமலேக்கியர் எங்கு குடியிருந்தார்கள் என்றால் இஸ்ரவேல் நாட்டின் தென் பகுதியிலே நெகேவ் என்று சொல்லக்கூடிய அந்த பாலைவன பகுதியிலே இவர்கள் குடியிருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அமலேக்கியர் ரெவிதீமிலே வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்து போயிருந்த காலம் அது. நாம் இந்த 17வது அதிகாரத்திலே அதற்கு முந்தின வசனங்களை நாம் பார்ப்போமானால் இஸ்ரவேலர் தண்ணீருக்காக மோசேயோடு போராடினதை, அவரோடு வாதிட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்பொழுது களைத்து போயிருந்த அந்த மக்களோடு, விடாய்த்து போயிருந்த அந்த மக்களோடு அமலேக்கியர் வலிய வந்து யுத்தம் செய்கிறார்கள். 9வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரைக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த அமலேக்கு சொல்லக்கூடிய இந்த ஜாதி, இந்த ஏசாவினுடைய வழிமரபினர் இஸ்ரவேலரோடு அவர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அவர்கள் அடிமையா இருந்ததை இவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள். வாக்குத்தத்த பூமியை நோக்கி இவர்கள் வருவது இவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செய்கையா இருந்தது. ஆதலால் இவர்கள் வலிய வந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள். இந்த போர் மிகவும் முக்கியமான ஒரு போர். அமலேக்கியர் யுத்தத்தில் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். மோசே யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்.
நீ அமலேக்கோடு யுத்தம் பண்ணு என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் மோசே மலையின் மேல் ஏறி 10வது வசனம் கடைசி பகுதியிலே, மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அப்படியானால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக நமக்கு தென்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று என்பதாக நாம் பார்க்கிறோம். மோசே தன் கையை மேலே ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். 12வது வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று என்பதாக நாம் படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். இதுவரைக்கும் நின்று கொண்டிருந்த மோசே இப்பொழுது கீழே அவர் உட்காருகிறார். ஆரோன் அவருடைய அண்ணனாகிய மோசேனுடைய அண்ணனாகிய ஆரோன் மோசேனுடைய ஒரு கரத்தை பிடித்துக் கொள்கிறார். ஊர் என்கிறவர் அவருடைய மறு கையை பிடித்துக் கொள்கிறார். ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. மோசே தன் கரங்களை தன் கைகளை உயர பிடித்திருந்தார். ஆண்டவருடைய கோலை அவர் உயர பிடித்திருந்தார். செங்கடலை கடந்த அந்த கோல் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வர ஆண்டவர் பயன்படுத்திய அந்த மோசேயின் கோல்கள் உயர வானத்தை நோக்கி இருந்தது. அப்பொழுது அமலேக்கு தோற்கடிக்கப்பட்டான். 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான் என்பதாக நாம் படிக்கிறோம். இந்த அமலேக்கு தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக அவ்வப்போது அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டதாக நாம் படிக்கிறோம். இரண்டாவதாக நான் படிக்கின்ற வேளையிலே எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 43, 45வது வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வருடத்திற்கு பிறகு, அதாவது கிமு 1490வது வருடம், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஒரு வருடம் கழிந்த பிறகு அவர்கள் காதேஸ் பர்னேயா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அவர்கள் வந்து அடைந்தார்கள். அவர்கள் அங்கு இருந்து கானான் நாட்டிற்குள் செல்வதற்காக யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். தேவனுடைய தாசனாகிய மோசே அதற்கு முன்பாக 12 பேரை கோத்திரத்திற்கு ஒரு பிரபுவாக தெரிந்தெடுத்து 12 பேரை இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பினார். அதிலே 10 பேர் வந்து துர்செய்தியை பரப்பினார்கள். யோசுவாவும் காலேபும் தான் நாம் அந்த தேசத்தை ஜெயித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தைகளை சொன்னார்கள். ஜனங்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். இந்த மோசே நம்மை எகிப்திலிருந்து வரவழைத்து விட்டார், இந்த பாலை நிலத்தில் நம்மை கொல்வதற்காக அவர் வரவழைத்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் மிகவும் சங்கடப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் மிகவும் கோபமடைகிறார். கர்த்தர் மிகவும் கோபமடைந்தபடினால் அந்த வேவு பார்க்க சென்ற அந்த 10 பேர் 12 பேரில் 10 பேர் மரித்தார்கள் என்று எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் கானான் நாட்டை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அங்கு போக வேண்டாம், கர்த்தர் உங்கள் நடுவில் இல்லை, நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் மோசேயினுடைய சொல்லை கேட்காமல் இவர்கள் கானான் நாட்டிற்குள் செல்கிறார்கள். அப்பொழுது இந்த அமலேக்கியர் வந்து இவர்களை முறிய அடித்தார்கள். ஓர்மா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அவர்களை துரத்தினார்கள் என்று இந்த அமலேக்கியரை குறித்து எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 43, 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு சுமார் 38 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காதேஸ் பர்னேயா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். அதை சுற்றி சுற்றி வருகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் அவர்கள் கானான் நாட்டிற்குள் செல்கிறார்கள். அவர்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் சுற்றி சுற்றி அவர்கள் அணைந்தார்கள். பிற்பாடு யோசுவாவின் தலைமையிலே ஆண்டவர் இஸ்ரவேலரை கானான் நாட்டிற்குள் அழைத்து சென்றார். இந்த யோசுவா கிமு 1425வது வருடத்திலே அவர் மரித்தார். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 29வது வசனத்திலே யோசுவாவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடும்
இந்த அமலேக்கியரை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் காலத்திலே அது நடைபெற்றது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த அமலேக்கியர் மோவாபியருடைய ராஜாவாகிய எக்லோனுடன் இணைந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள், அவர்களை தோற்கடித்தார்கள். இந்த மோவாபிய ராஜாவுக்கு இஸ்ரவேலர் 18 வருடம் கப்பம் கட்டினார்கள் என்று வேதத்திலே அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நான் 4வதாக பார்ப்போமானால், கிதியோனுடைய காலம். கிதியோன் நியாயாதிபதியாய் இஸ்ரவேலரை ஆட்சி செய்த காலம் கிமு 1249 இருந்து 1209 வரை கிதியோன் இஸ்ரவேல் மக்களை நியாயாதிபதியாய் அவர் ஆட்சி நடத்தினார். அந்த நாட்களிலும் இந்த அமலேக்கியர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதி மீதியானியரோடும் கிழக்கத்திய புத்திரரோடும் இணைந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெகுவாய் தொல்லை கொடுத்தார்கள் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 - 5 வசனங்களிலே நாம் இதை காணலாம். மற்றும் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், நியாயாதிபதிகள் 7:12, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளே போல திரளான பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிதியோனை எழுப்பினார். கிதியோனியரின் மூலம் இந்த அமலேக்கியரை ஆண்டவர் முறியடித்தார், அவர்களை தோற்கடித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த அமலேக்கியர் அவ்வப்போது இவர்களை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள், இவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டே இருந்தார்கள். இதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 - 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கிதியோன் கர்த்தருடைய ஆவி கிதியோனின் மேல் வந்த பொழுது இந்த மீதியானியர், இந்த கிழக்கத்திய புத்திரர், இந்த அமலேக்கியரோடு அவர் போர் தொடுத்து அவர்களை அவர் வெற்றி சிறந்தார், அவர்களை தோற்கடித்தார் என்பதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே இந்த அமலேக்கியரை குறித்து பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலம். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேசத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் முதல் அரசனாகிய சவுலுடைய காலம் கிமு 1095 இருந்து 1055 வரை என்று இந்த அஷர் என்ற தலைமை பேராயர் கணக்கெடுக்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலும் இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே கர்த்தர் சாமுவேலிடம் சொல்கிறார், நீ சவுலிடம் கட்டளையிடு, இந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ண சொல்லு, இந்த அமலேக்கை நான் வானத்தின் கீழ் அறாதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன். ஏனென்றால் என் மக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வந்த வழியிலே அவன் அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்தான். அவர்கள் விடாய்த்திருந்த வேளையிலே அவர்களை அவன் துன்பப்படுத்தினான். நான் இதை என் மனதிலே வைத்திருக்கிறேன், நீ போய் சவுலை யுத்தம் பண்ண சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். சவுல் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை சேர்த்துக் கொண்டு இந்த அமலேக்கோடு அவர் யுத்தம் செய்ய புறப்படுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் கட்டளைக்கு இந்த சவுல் கீழ்ப்படியவில்லை, அவர்களை முறிய அடிக்கவில்லை. அந்த அமலேக்குடைய ராஜாவாகிய ஆகாகை அவன் தப்பவிட்டான், அவனை கொல்லவில்லை. எல்லாவற்றையும் அழித்து போடு என்று ஆண்டவர் சாமுவேல் வழியாய் சவுலுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் அவன் ஆடுகள், மாடுகள், உயிர் பிராணிகள் இவைகளை எல்லாம் பலவீனப்பட்டவைகளை மட்டும் கொண்டு போட்டு விட்டு மீதமெல்லாம் அவன் உயிரோடை காத்தான். இது ஆண்டவருடைய சமூகத்திலே மிகவும் வருத்தத்தை உண்டு பண்ணினது. ஆண்டவர் இந்த சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் அந்த அதிகாரத்திலே, அந்த 15வது அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். சாமுவேலை ராஜாவாக்குறதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அதற்கு பிறகு இந்த அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம்.
இந்த 1 சாமுவேல் அதிகாரம் 30வது வசனத்திலே தாவீதுடைய மனைவிகள், அவனோடு கூட இருந்த சுமார் 600 பேர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் இந்த அமலேக்கியர் என்று வந்து சொல்லக்கூடிய அந்த ஜாதி, அந்த மக்கள் இவர்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் தாவீதும் அவனோடு சேர்ந்தவர்களும் பெலிஸ்திய ராஜாவுக்கு துணை நிற்பதற்காக அவனுக்கு ஆதரவாக அவருடைய எதிரிகளோடு போர் செய்வதற்காக இவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நாட்களிலே இந்த அமலேக்கியர் வந்து சிக்லாகு என்ற பட்டணத்திலே இருந்த அந்த தாவீதுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 5-6வது வசனத்திலே நாம் படிப்போமானால், தாவீது மிகவும் அழுததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் மிகவும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதை அவனோடு இருந்தவர்கள் கல்லறிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். அந்த வேளையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தாவீது கேட்டார், ஆண்டவரே, நிர்பந்தமான ஒரு நிலைமைக்குள் நான் ஆளாகிவிட்டேன், நான் என்ன செய்வது என்று ஆண்டவரிடத்திலே போய் ஒரு ஜெபிக்கிறார். நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? இந்த அமலேக்கியரை நான் பின்தொடரலாமா? அவர்களை என் கையில் நீர் ஒப்புக் கொடுப்பீரா என்று இந்த தாவீது ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, ஆண்டவர் தாவீதுக்கு உத்தரவு கொடுக்கிறார், நீ போ, நான் அவர்களை கையில் ஒப்புக் கொடுத்தேன், நீ இழந்த அனைத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது இந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து செல்கிறார். பின்தொடர்ந்து சென்று அமலேக்கியரை முறியடிக்கிறார். அவர்கள் கொள்ளையடித்து போன எல்லா பொருட்களையும் திருப்பி அவர் மீட்டுக் கொள்கிறார். இதை நாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே நாம் இதை படிக்கிறோம். ஆக நாம் இப்பொழுது 5 விதமான நிகழ்வுகள், சரித்திர நிகழ்வுகளை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக மோசேயினுடைய காலத்திலே அந்த பாலைவனத்திலே ரெபிதீம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ண வந்தார்கள். அதற்கு பின்பாடு 1 வருடம் கழித்து ஓர்மா என்ற இடம் வரைக்கும் இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலரை துரத்தினார்கள், முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நியாயாதிபதிகளின் காலத்திலே மோவாபிய ராஜாவோடு சேர்ந்து இஸ்ரவேலரை தோற்கடித்தார்கள் இந்த அமலேக்கியர். நான்காவதாக நாம் பார்த்தோம், கிதியோனுடைய ஆட்சி காலத்திலே கிதியோன் இந்த அமலேக்கியரை மேற்கொண்டார். அடுத்து 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்திலே இந்த சவுல் ராஜா இந்த அமலேக்கியரை முறியடிக்க அவரால் முடியவில்லை. இந்த ஆகாக் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவை, அமலேக்கிய ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி தான் கொன்று போட்டார் என்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுலை ராஜாவாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ராஜ்ய பாரத்தை அவனிடமிருந்து ஆண்டவர் பிடுங்கினார். இந்த சவுல் ராஜாவிடமிருந்து ஆண்டவர் பிடுங்கினார். அதை தாவீதோசமாய் ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அமலேக்கு சாத்தானுக்கு நிழலாட்டமானவன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எப்பொழுதுமே போர் தொடுக்கிறவன் என்று வேதத்திலே நாம் அறிகிறோம். உபாகமம் 25வது அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த அமலேக்கை குறித்து அவன் தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படாதவன் இந்த அமலேக்கு. அடுத்தபடியாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து நிர்மூலம் பண்ணு என்று சாமுவேல் சவுலுக்கு கட்டளையிடுகிறார். அமலேக்கியராகிய அந்த பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள். இந்த அமலேக்கு சாத்தானுக்கு நிழலாட்டமானவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிழலாட்டமானவன். இவனோடு நாம் போரிட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரத்தை அவர் எழுதுகின்ற வேளையிலே ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம் ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமான். 7வது வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ரோமர் 8:8, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே
சரீரத்தின் சேகைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த அமலேக்கு மாம்சத்துக்குரியவன், தன் மாம்ச பலத்தை நம்பினவன், தன் புய பலத்தை நம்பினவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் எதிராளியானவன். இந்த சவுல் ராஜா அமலேக்கை தோற்கடிக்க முடியாமல், அமலேக்கை வெற்றி கொள்ள முடியாமல் தோல்வி கண்டான். அவனுடைய தந்திரத்தை முறியடிக்க முடியவில்லை. ஆகாக் என்று சொல்லக்கூடிய அமலேக்கிய ராஜாவை அவன் உயிரோடு பிடித்தாலும் அவனை கொன்று போடவில்லை. அந்த ஜாதி ஜனத்தை அவன் சங்கரிக்கவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாதவனாய் போனான். மோசே இந்த அமலேக்கை வென்றார். யோசுவா அமலேக்கை வென்றார். காரணம், அவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டவர்களாயிருந்தார்கள். கிதியோன் அமலேக்கியரை தோற்கடித்தார். கிதியோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். 7வது அதிகாரத்திலே படிக்கிறோம். கிதியோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த அமலேக்கை அவர் தோற்கடித்தார். அதே போல தாவீது அமலேக்கியரை தோற்கடித்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தார். இந்த தாவீதால் அமலேக்கியரை வெற்றி கொள்ள முடிந்தது. இந்த சவுல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் அவர் கர்த்தருடைய வழிகளை விட்டு அவர் பின்வாங்கி போனார். குற்றம் செய்யாத அந்த தாவீதை அவர் பின்தொடர்ந்து அவரை அழிப்பதற்காக தேடிக்கொண்டிருந்தார். வஞ்சனையாய் செயல்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சவுலை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி அவனை பிடித்தது என்று நாம் படிக்கிறோம். அந்த சவுல் ராஜாவால் அமலேக்கை வெற்றி கொள்ள முடியவில்லை. மோசேயும் யோசுவாவும் அமலேக்கை வென்றார்கள். கிதியோன் அமலேக்கை வென்றார். தாவீது அமலேக்கை வென்றார். ஆனால் சவுல் தோற்று போனார். இந்த ஆவிக்குரிய இந்த போராட்டத்திலே மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறதாக நாம் இப்பொழுது ரோமர் 8வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகின்ற வேளையிலே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்று அவர் அந்த அதிகாரத்திலே சொல்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை வென்றார். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். உப்புக்கடலின் அருகாமையில் உள்ள யோர்தானின் யூதேயாவின் வனாந்தரத்திலே அவர் சோதிக்கப்பட்ட பொழுது, அந்த பாலைவனத்தில் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தானை அவர் வென்றார். அவருக்கு ஏற்பட்ட அந்த 3 சோதனைகளிலும் அவர் வென்றார். உலகம், மாமிசம், பிசாசை ஆண்டவராகிய கிறிஸ்து ஜெயித்தார். மாம்ச இச்சைகளை ஜெயித்தார். மாம்ச ஆசைகளை ஜெயித்தார். கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும்படியாக சாத்தான் அவரை சோதித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனை மேற்கொண்டார். உலகத்தை ஜெயித்தார். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே என்று அவர் ஜெயித்தார். உலகத்தின் மேன்மைகளை காண்பித்து அவரை வணங்கும்படியாக, சாத்தானை வணங்கும்படியாக இந்த சாத்தான் சொன்னான். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று சொல்லி சாத்தானை துரத்தினார் நம்முடைய ஆண்டவர். உலகம், மாமிசம், பிசாசை நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார். யோவான் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்.
நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சாத்தானை குறித்து ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டு தந்தப்படும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் கடைசியாக அந்த ஜெபத்திலே எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்ற ஆண்டவர் நமக்கு ஜெபிப்பதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்தார். தீமையிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சாத்தானிடமிருந்து காப்பாற்றப்பட நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். Lead us not into temptation, but deliver us from the evil one. தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும். Deliver us from Satan. சாத்தானிடமிருந்து எங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த பரமண்டல ஜெபத்திலே, லார்ட்ஸ் பிரேயரிலே நாம் இதை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய ஜெய கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். யோவான் செய்தி நூல் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். நமக்கு முன்பாக அவர் நடந்து செல்கிறார். அவருடைய ஆடுகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு முன்பாக அவர் நடந்து செல்கிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். You stand still. நீங்கள் அமர்ந்திடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய பெரிய ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினார். மேலும் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் இந்த மோசேயினுடைய பாட்டிலே நாம் படிக்கிறோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று பகைஞன் சொன்னான். ஆனாலும் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் என்று அவர் பாடுகிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று இந்த மோசே பாடுகிறார். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். இதெல்லாம் அந்த பார்வோனுடைய சேனை, அவனுடைய வார்த்தைகள், பின்தொடர்ந்த சாத்தானுடைய வார்த்தைகள், சாத்தானுடைய சேனைகளுடைய வார்த்தைகள், இஸ்ரவேலரை பகைத்தவருடைய வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே சாத்தான், பழைய பாம்பு, அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததாக நாம் படிக்கிறோம். ஏவாளை வஞ்சித்தது. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே பாவத்திற்குள்ளானார்கள். சாத்தானுடைய குறித்த முதல் தகவலை ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே சாத்தானுடைய நிரந்தர அவனுடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, சாத்தான், இவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சதா காலமும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே அவனுடைய ஆரம்பத்தை குறித்து படிக்கிற நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவனுடைய முடிவை குறித்து நாம் படிக்கிறோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மாம்சத்துக்குரியவர்களாய் வாழாமல் ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த ரெவிதீமிலே இஸ்ரவேலர் அமலேக்கியரோடு போராடுகின்ற வேளையிலே மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்திருந்தார். மோசே ஜெபித்துக் கொண்டிருந்தார். வானத்திலே ஆண்டவருடைய சேனைகள் சாத்தானின் சேனைகளோடு போரிட்டன. வெளிப்படுத்தல் 12:7 8, 7, 8, 9 வசனங்களிலே நாம் அதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற இந்த மோசே ஒரே தேவ பர்வதத்திலே ஆண்டவர் இந்த மோசையை காட்சி கொடுத்தார். எரிகிற முள் செடியிலிருந்து அவனுக்கு தரிசனமானார். அந்த மோசையால்
அமலேக்கியரை வெற்றி கொள்ள முடிந்தது. கிதியோனால் அமலேக்கியரை வெற்றி கொள்ள முடிந்தது. தாவீதால் அமலேக்கியை வெற்றி கொள்ள முடிந்தது. இதே போல சாத்தானை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள், ஆசைகள், உலக விருப்பங்கள் இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய ஆவியால் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், அவருடைய நிறைவினால், அவருடைய பலத்தினால் நாம் இந்த அமலேக்காகிய இந்த சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். நமக்கு எதிராக போரிடுகிற கொல்லாத இச்சைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருக்காக நாம் வாழ முடியும். வெற்றி சிறந்தோராய் நாம் நிற்க முடியும். ஆதலால் ஆண்டவருடைய உதவியை நாம் நாடுவோம். அப்போஸ்தலர் 1:8 நாம் படிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே, இந்த உலக போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் அவருடைய நிறைவும் அவருடைய வரங்களும் அவருடைய கனிகளும் நமக்கு நிறைவாய் வேண்டும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம், கிருபை, அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தம், இந்த போராட்டம், இதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, அமலேக்கை ஜெயித்த அந்த மோசே, அந்த யோசுவாவை போல, அந்த கிதியோனை போல, அந்த தாவீதை போல நாங்களும் ஜெயிக்க ஆண்டவரே, நாங்களும் சாத்தானை ஜெயிக்க ஆண்டவரே, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கோடு ஒன்று போராடுகிற இந்த நிலைமையிலே நாங்கள் மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க ஆண்டவரே, தேவ புத்திரர் என்று பெயர் எடுக்க நாங்கள் விளங்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களை முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். முற்று முடிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, அமலேக்கை வெற்றி கொண்ட பொழுது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டார். கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று பெயரிட்டார். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெயக்கொடியாயிரும். இயேசு எங்கள் வெற்றி கொடியாயிரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். உம் ஆவியால் நிறைத்தருளும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.